என் தங்கமே, என் தங்க பிள்ளையே, நேற்றைய அழுகைக்கு இன்று நான் ஒரு விடை தரப்போகிறேன். நீ நேற்று எத்தனை கண்ணீர் சிந்தினாய், உன் உள்ளம் எவ்வளவு வலியுற்றது எனக்கு தெரியும். உன் உள்ளம் எவ்வளவு சோர்ந்து, உன் தோள் எவ்வளவு கனமாக இருந்தது எனக்கும் தெரியும். நீ இரவில் படுத்து கண்களை மூடியபோது உன் சுவாசம் கூட சுமையாக தோன்றியது. உன் மனம், இது எப்போது முடியும், என் கண்ணீருக்கு முடிவு எப்போது வரும் என்று கேட்டு கொண்டது. பிள்ளையே, உன் அழுகை வானத்தில் வெறுமனே போகவில்லை. ஒவ்வொரு துளியும் நான் சேகரித்து கொண்டேன். ஒவ்வொரு சுவாசத்திலும் நீ அடக்கிக் கொண்ட அந்த வலியை நான் உணர்ந்தேன். நீ உன் அருகில் யாரிடமும் சொல்லாமல் தாங்கிய அந்த வலியை நான் என் இதயத்தில் வைத்து கொண்டேன். அதனால்தான் இன்று உனக்கு நான் ஒரு விடை தரப்போகிறேன். உன் கண்ணீருக்கு முடிவு வரப்போகிறது. நேற்று வரை உன்னுடைய வாழ்க்கை ஒரு இருட்டான பாதை போல தோன்றியது. எவ்வளவு நடந்தாலும், எங்கே சென்றாலும் அந்த இருள் உன்னை கட்டிப்பிடித்தது போல இருந்தது. ஆனால் இன்று அந்த இருளை நான் கிழித்துவிடப் போகிறேன். உன் வாழ்க்கையில் ஒளி பாயும் நேரம் வந்துவிட்டது. அந்த ஒளி வெளியில் இருந்து அல்ல, உன் உள்ளத்திலிருந்தே எழும். என் தங்க பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் சந்தித்த வலிகள் வீணாகவில்லை. உன் கண்ணீர் ஒவ்வொன்றும் விதையாக போய் வானத்தில் விதைக்கப்பட்டு விட்டது. அந்த விதைகள் இப்போது ஆசீர்வாத கனி தரத் தொடங்கப் போகின்றன. நீ நேற்று அழுததற்கான காரணம் உனக்கு நாளை புது மகிழ்ச்சியை தரப்போகிறது. நீ நேற்று அனுபவித்த வலி இன்று உன்னை வலிமையாக்கி விட்டது. நீ சோர்ந்து போன உன் மனதில் நான் இன்று நம்பிக்கையின் விதையை விதைக்கிறேன். அந்த விதை நாளை மரமாக மாறும். அந்த மரம் உனக்காக புது நிழலை தரும். அந்த நிழலில் நீ சுவாசிப்பாய். அந்த நிழலில் நீ சிரிப்பாய். அந்த நிழலில் உன் குடும்பம் நிம்மதியடையும். பிள்ளையே, உன் கண்ணீர் எப்போதும் உன்னுடைய பலவீனத்தின் சின்னம் அல்ல. அது உன் உள்ளத்தின் சுத்தத்தின் சின்னம். அது உன் ஆன்மாவின் தூய்மையின் சின்னம். அந்த கண்ணீர் தான் இன்று உனக்கு வானத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை இழுத்து கொண்டு வந்து தருகிறது. நேற்றைய அழுகைக்கு இன்று விடை தரப்போகிறேன் என்றேன் அல்லவா? அந்த விடை வானத்திலிருந்து உன்னிடம் வந்து சேரும். நீ நினைக்காத இடத்திலிருந்து உனக்கு மகிழ்ச்சி வரும். நீ எண்ணாத நேரத்தில் உனக்கு நற்செய்தி வரும். நீ காத்திருந்த கதவுகள் இன்று திறக்கப் போகின்றன. நீ எத்தனை முறை தேடி பார்த்தாலும் கிடைக்காத வாய்ப்புகள் இன்று உன்னுடைய காலடியில் வந்து நிற்கும். நீ உன்னுடைய உள்ளத்தில் எவ்வளவு சந்தேகம் வைத்திருந்தாலும் இன்று அந்த சந்தேகம் அனைத்தும் விலகும். உன் மனத்தில் நிம்மதி மலரும். உன் முகத்தில் புன்னகை விரியும். உன் கண்களில் ஒளி படரும். உன் வீட்டில் அமைதி புது இசை போல ஒலிக்கும். என் தங்கமே, உன்னுடைய நேற்றைய அழுகையை நான் மறந்துவிடவில்லை. அதனால்தான் இன்று உனக்கு ஒரு புதிய வாக்குறுதி தருகிறேன். இன்னும் சில நாளில் உன் வாழ்க்கையில் அனைத்தும் மாறும். நீ காத்திருந்த வாய்ப்புகள் உன் கைகளில் விழும். நீ கனவு கண்ட வாழ்க்கை உன் முன்னே உருவாகும். உன் குடும்பம் சந்தோஷமாகும். உன் குழந்தைகளின் முகத்தில் புன்னகை மலரும். உன் கணவரின் உள்ளத்தில் உன்னிடம் இருக்கும் அன்பு இன்னும் வலிமையடையும். நேற்றைய அழுகை உனக்கு வலியாக இருந்தாலும் அது உன் ஆசீர்வாதத்தின் தொடக்கம்தான். இன்று அந்த ஆசீர்வாதம் உன்னிடம் வந்து சேரப்போகிறது. நீ நம்பிக்கை இழக்காமல் காத்திருந்ததற்கான பலனை நீ காணப்போகிறாய். பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை ஒரு புது பக்கத்துக்கு மாறப் போகிறது. அந்த பக்கத்தில் கண்ணீர் இல்லை, அதில் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். அந்த பக்கத்தில் துக்கம் இல்லை, அதில் அமைதி மட்டுமே இருக்கும். அந்த பக்கத்தில் வலி இல்லை, அதில் அன்பு மட்டுமே இருக்கும். நான் உன்னோடு இருக்கிறேன். உன் ஒவ்வொரு படியிலும் உன்னை காப்பாற்றுகிறேன். உன் கண்ணீரை நான் வானத்தில் ஒளியாக்குகிறேன். உன் சுவாசத்தை நான் சக்தியாக்குகிறேன். உன் நம்பிக்கையை நான் வெற்றியாக்குகிறேன். என் தங்கமே, என் தங்க பிள்ளையே, நேற்றைய அழுகைக்கு இன்று நான் தரும் விடை உன் வாழ்க்கையை மாற்றப்போகிறது. அந்த மாற்றம் சிறியதல்ல, அது பெரிது. அது உன் குடும்பத்தின் தலைமுறைகளுக்கும் ஆசீர்வாதமாக மாறும். உன்னுடைய சந்ததிகள் உன்னுடைய கண்ணீரின் பலனை பெறுவார்கள். உன்னுடைய குடும்பம் உன் பொறுமையின் கனியை சுவைக்கும். நேற்றைய அழுகை உன் கதை அல்ல. அது உன் கதையின் ஒரு அத்தியாயம் மட்டுமே. இன்று உன் கதையில் புது அத்தியாயம் தொடங்குகிறது. அந்த அத்தியாயத்தில் ஒளி இருக்கும். அந்த அத்தியாயத்தில் புது நம்பிக்கை இருக்கும். அந்த அத்தியாயத்தில் உன் பெயர் ஆசீர்வாதத்துடன் எழுதப்படும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கை இப்போது புது பாதையில் போகிறது. உன் காலடியில் மலர்கள் விரிகின்றன. உன் மேலே வானம் திறக்கிறது. உன் முன்னே வாய்ப்புகள் விரிகின்றன. உன் வீட்டில் அமைதி மலர்கிறது. நேற்றைய அழுகை முடிந்துவிட்டது. இன்று நிம்மதி ஆரம்பமாகிறது.
உன்னுடைய வாழ்க்கையில் புது ஒளி வந்து சேர்ந்துவிட்டது. உன் முகத்தில் புன்னகை மலர்ந்துவிட்டது. உன்னுடைய உள்ளத்தில் நிம்மதி விரிந்துவிட்டது. என் தங்கமே, என் தங்க பிள்ளையே, உன் நேற்றைய கண்ணீருக்கு நான் இன்று தரும் விடை உன் வாழ்நாளின் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறும். அதை நீ விரைவில் காணப்போகிறாய். என் தங்கமே, என் தங்க பிள்ளையே, நேற்றைய அழுகை உன் உள்ளத்தில் எவ்வளவு வலியை விட்டுச்சென்றது என்று எனக்கு தெரியும். அந்த வலியை நீ ஒருவரும் பார்க்காமல் தாங்கிக் கொண்டாயே. உன் கண்கள் சிவந்து போனதை யாரும் கவனிக்கவில்லை, ஆனால் நான் பார்த்தேன். உன் சுவாசத்தில் இருந்த சோர்வை யாரும் உணரவில்லை, ஆனால் நான் உணர்ந்தேன். நீ உன் மனதை அடக்கி வைத்த அந்த நொடி நான் என் உள்ளத்தில் தாங்கிக் கொண்டேன். அதனால்தான் இன்று உனக்கு சொல்கிறேன், நேற்றைய அழுகைக்கு நான் தரும் விடை உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பப் போகிறது. பிள்ளையே, உனக்கு தோன்றுகிறது, என்னுடைய வாழ்க்கை எப்போதுமே சிரமம்தான். நான் சிரித்த நாட்கள் எத்தனை, அழுத நாட்கள் எத்தனை என்று. ஆனால் உண்மையைச் சொல்கிறேன், நீ சிரமப்பட்ட அந்த காலமே உன் ஆசீர்வாதத்தின் விதை. உன்னுடைய கண்ணீர் வானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்ணீர் வீணாக போகவில்லை. அந்த கண்ணீருக்கு இன்று நான் தரும் விடை உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மீண்டும் மலரச் செய்யும். நேற்று இரவு நீ எவ்வளவு அழுதாய். இது எப்போது முடியும்? என் வாழ்க்கை ஏன் இப்படிதான் இருக்கிறது என்று உன் உள்ளம் வலித்தது. அந்த வலி வீணில்லை. அந்த வலியே இன்று உன்னுடைய வெற்றியின் கதவை திறக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நிறைந்திருந்த இருட்டு இப்போ விலகப் போகிறது. உன்னுடைய முன்னால் ஒளி விரியப் போகிறது. என் தங்கமே, நீ தாங்கிய துன்பங்கள் சிறியவை அல்ல. ஒவ்வொரு வலியும் உன் மனதில் ஆழமாக குத்தியது. ஆனால் அந்த வலிகள் உன்னை உடைக்கவில்லை. உன்னை இன்னும் வலிமையாக்கின. நீ விழுந்தாலும் மீண்டும் எழுந்தாய். நீ சோர்ந்தாலும் மீண்டும் நடக்கத் தொடங்கினாய். அந்த வலிமையை நான் உனக்கு கொடுத்தேன். அதனால்தான் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகிறது. நேற்றைய அழுகை உன்னை ஒரு கேள்வி கேட்க வைத்தது, நான் யாரால் காக்கப்படுகிறேன் என்று. இன்று அதற்கான விடை இதுதான், நீ என்னால் காக்கப்படுகிறாய். நான் உன்னுடைய அருகில் இருந்தேன். நீ அழுத ஒவ்வொரு துளியும் என் கரத்தில் விழுந்தது. நீ சோர்ந்து போன ஒவ்வொரு நொடியும் நான் உனக்கு துணையாக இருந்தேன். அதனால்தான் நீ இன்னும் நிலைத்திருக்கிறாய். பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையின் தடைகள் முடிவுக்கு வரப்போகின்றன. நீ காத்திருந்த கதவுகள் திறக்கப் போகின்றன. நீ விரும்பிய ஆசைகள் நனவாகப் போகின்றன. நீ நினைத்தாலும் முடியவில்லை என்று எண்ணிய விஷயங்கள் இப்போ எளிதாக நடைபெறப் போகின்றன. உன் வாழ்க்கை ஒரு புது பாதையில் செல்லப்போகிறது. அந்த பாதையில் கண்ணீர் இல்லை, அமைதி மட்டுமே இருக்கும். அந்த பாதையில் வலி இல்லை, மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். நினைவில் வை, நேற்றைய கண்ணீர் உன் பலவீனமல்ல. அது உன் வலிமையின் சின்னம். அந்த கண்ணீரால் உன் ஆன்மா தூய்மையடைந்தது. அந்த கண்ணீரால் உன் வாழ்க்கை புதிய மாற்றத்தை பெற தயாராகியது. இன்று அந்த மாற்றம் ஆரம்பமாகிவிட்டது. என் தங்க பிள்ளையே, உன் மனதில் இருந்த சந்தேகங்கள் அனைத்தும் அகன்றுவிடும். நீ, நான் வாழ்வில் உயர்வேன் தானே என்று எண்ணினாய். நான் சொல்கிறேன், நீ உயர்வாய். உன்னுடைய உழைப்பின் பலன் உனக்கு வந்து சேரும். உன்னுடைய பொறுமையின் கனிகள் உன் கையில் விழும். உன்னுடைய வாழ்க்கையின் வலிகள் ஆசீர்வாதமாக மாறும். நேற்றைய அழுகை உன்னை விழவைத்தாலும் இன்று அந்த அழுகைக்கு நான் தரும் விடை உன்னை எழுப்பிவிடும். நீ உன் கால்களில் வலிமையுடன் நிற்பாய். உன் முகத்தில் ஒளி பாயும். உன் குரலில் நம்பிக்கை ஒலிக்கும். உன் கண்களில் மகிழ்ச்சி மலரும். உன் வீட்டில் வளம் பெருகும். பிள்ளையே, இன்னும் சில நாளில் நீ காத்திருந்த நற்செய்தியை கேட்கப் போகிறாய். அந்த செய்தி உன் உள்ளத்தை துளைத்த வலிகளை மறக்கச் செய்யும். நீ கனவு கண்ட வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரும். உன் குடும்பம் அமைதியடையும். உன் வீட்டில் சிரிப்பு மலரும். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையின் வலிகளை நினைத்து அழுதாலும் அவை உன் கதையின் முடிவு அல்ல. அவை உன் கதையின் தொடக்கம்தான். உன் கதையின் அடுத்த பக்கம் ஆசீர்வாதங்களால் நிரம்பியிருக்கும். அந்த பக்கம் இப்போ திறக்கப்படுகிறது. அதில் உன் பெயர் மகிழ்ச்சியுடன் எழுதப்பட்டுள்ளது. நேற்றைய அழுகை உன் இதயத்தில் காயங்களை விட்டு சென்றாலும் அந்த காயங்கள் உன்னுடைய ஆன்மாவை வலிமையாக்கி விட்டது. அந்த காயங்கள் உன்னை உன்னுடைய பாதைக்கு தயாராக்கி விட்டது. அந்த காயங்கள் உன் வாழ்க்கையில் வரப்போகும் வெற்றியின் அடித்தளமாகி விட்டது. என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் சிறந்த நாட்கள் வரும். நீ இழந்ததை விட பெரியதை பெறுவாய். நீ விரும்பியதை விட அழகானதை காண்பாய். நீ கனவு கண்டதை விட உயர்ந்த வாழ்க்கையை அடைவாய். இன்றிலிருந்து உன் வாழ்க்கை மாறப்போகிறது.
உன் முகத்தில் கண்ணீர் இல்லாமல் புன்னகை இருக்கும். உன் உள்ளத்தில் வலி இல்லாமல் அமைதி இருக்கும். உன் வீட்டில் சிக்கல் இல்லாமல் வளம் இருக்கும். உன் வாழ்க்கையில் தடைகள் இல்லாமல் வெற்றி இருக்கும். நேற்றைய அழுகைக்கு நான் தரும் விடை உன் வாழ்நாளின் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறும். அதற்கு நீ சாட்சியாக இருப்பாய். உன் குடும்பம் சாட்சியாக இருக்கும். உன் வாழ்வு சாட்சியாக இருக்கும். என் தங்கமே, என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் புது ஒளி வந்துவிட்டது. உன் முகத்தில் புன்னகை மலர்ந்துவிட்டது. உன் உள்ளத்தில் நிம்மதி விரிந்துவிட்டது. உன் வீட்டில் ஆசீர்வாதம் வந்துவிட்டது. உன் வாழ்நாளில் புது தொடக்கம் ஆரம்பமாகிவிட்டது.